ராமா ரகு ராமா சிவ ராமா என்று நீ கூறி நீ காடுங்காலையில் ராமநாமம் உனக்கு உதவும் பாருங்க. அதோட மட்டுமல்லாமல் பக்தியும் முக்தியும் அளிக்கும் நாமும் ராமநாமங்கள் அறிவாய். பக்தியும் தர்றது, அதோட முக்தியும் தர்றது. ராமநாமத்துக்கு அவ்வளவு சக்தி. இதைத்தான் ராம 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 ராமநாமக்காரர், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயர், ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகர், சங்கராந்தி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் என்றார்கள். ராமநாமம் பக்தியை தர்றதா, அதோட முக்கியம் தர்றதா? அப்ப அந்த ராமநாமத்திற்கு என்ன சக்தி இருக்கும்? சர்வ லோகங்களும் அந்த சராசரத்தில் உள்ள அனைவரும் ராமநாமத்தை சொல்கின்றார்களாம். இது உதிரக்காக அந்தாதி என்ற ரகசிய சித்த நூலில் எந்தெந்த லோகங்களை எப்படியெல்லாம் ராமநாமத்தை சொல்றாங்க எழுதி வச்சிருக்கா தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச பூலோகம், போர்லோகம், சோழலோகம், ஜனலோகம், தமிழோகம் மாத்திரம் இல்லாம நிலலோகம், நீரியலோகம், நிருப்பலோகம், தியாகலோகம், கரியலோகம், வாரியலோகம், வாக்கியலோகம், மானியலோகம், வித்தியலோகம், ஈசல்யலோகம், வீரியகண்டாதிரோகம், வாரியகண்டாதிரோகம், வாக்கிய பியாரகரோகம், நியகரகரோகம், அச்சனகரோகம், நியகரகரோகம், அச்சகரகரோகம், பியகரகரோகம், இந்த லோகங்களே கோடி கோடியாயிருக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை, இதுதான் உலகம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்.